ஹாய், வெல்கம் டு அtraithingal. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே சாம்பார் மிளகாய் தூள் வந்து எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, மஞ்சள், பால் பெருங்காயம், கருவேப்பிலை, சிகப்பு வரமிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லி. இப்போ இதுதான். இதில் எல்லாமே எவ்வளோ அளவில் போடணுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். லெட்ஸ் கோ. நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு இதில் லைட்டாக நம்ம எண்ணெய் விட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம். கருவேப்பிலையே வந்து நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம துவரம் பருப்பு லைட்டாக ஆயில் விட்டு வணக்கிடலாம். வணக்கி எடுத்துகிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உளுந்தம்பருப்பு வணக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வணக்கினதை வந்து ஒரு பெரிய பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் எல்லாத்தையும் வந்து ஒன்றா கொட்டிக்கலாம். அடுத்து நம்ம வந்து புழுங்கல் அரிசி வந்து வணக்கிக்கலாம். நல்லா எல்லாமே வந்து பொன்னிறமாக வணங்கணும். இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக எல்லாமே வணங்கியிருக்கு பாருங்கள். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே பாருங்கள் சூப்பராக வணங்கியிருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம வணக்கணும். ஒன்றும் இதையும் நல்லா வணக்கிடலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வெந்தயம் வணக்கிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அரிசி வந்து எவ்வளோ அழகாக பொரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே எல்லாமே நல்லா மணமாக இருக்குது. வறுக்க சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மிளகு வணக்கிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீரகம் வந்து நல்லா பொரியிற சத்தம் கேட்கும். தீய விட்டுறாதீங்க. இதுவும் நல்லா ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்தப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பால் பெருங்காயம். இதை வந்து இதுவும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை ஃபுல்லாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு நம்ம சேர்த்திடலாம் அதோட. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மஞ்சள் கிழங்கை வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கொம்பு மஞ்சளை வந்து நம்ம உடச்சி இதிலேயே சேர்த்திட்டோம். அடுத்து ரெட் சில்லியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அதுவும் ஆயில் விட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம். வணக்கி எடுத்து சேர்த்திட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மிளகா அந்த மற்ற எல்லாத்தையும் வந்து நல்லா வணக்கி இதில் ஃபுல்லாக கொட்டி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து தனியா வறுக்கணும். பாருங்கள், தனியா வந்து நல்லா அந்த லைட்டாக பொரியும், அந்த சவுண்டெல்லாம் கேட்கும். நல்லா இதுவும் நல்லா ப்ரௌன் கலரில் வணக்கி எடுத்துடலாம். வணக்கி நம்ம வந்து அதையும் கொட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஃபுல்லுமே எல்லாமே அரைச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நாள் வெயில் நல்லா ஃபுல் வெயில் இருந்ததுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு அந்த காஞ்ச சூட்டோடு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாள் வந்து நல்லா காய விடலாம். பாருங்கள், சாம்பார் மிளகாய் தூளுக்கு நம்ம வணக்கின எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன். காய வச்சு அரைச்சி கொண்டுட்டு வந்தாச்சு. இது வந்து நல்லா சூடாக இருக்குது. இந்த சூட்டோடு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது நல்லா ஆற விட்டுட்டு தான் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இதில் வந்து கைப்படாமல் பார்த்துக்கோங்க. நம்ம வேணும் போது நம்ம ஏதாவது கரண்டி வச்சு எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படியும் வந்து ஒரு 5 kg மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக 6 மந்த்துக்கு மேலே வரும். இது நம்ம எல்லா டிஷ்க்கும் யூஸ் பண்ணலாம். சாம்பார், குழம்பு வகைகள், நான்வெஜ் எல்லாத்துக்குமே நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன். வேறு புதுசாக எதுவுமே நான் கடையில் வாங்குறதில்ல. நல்ல மணமாக இருக்குது, கமகமான்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சாம்பார் மிளகாய் இதில் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸோட அளவெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.